வணக்கம். உங்க மனசுல வர்ற ஒரு சின்ன நெனப்பு உங்க இதய துடிப்பையே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல உங்க ஜீரண சக்தியையே நிறுத்த முடியும்னு சொன்னா? இது ஏதோ கற்பனை இல்ல. நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற இந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்க எண்ணங்கள் எப்படி உங்க ஆரோக்கியத்தையே உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. சரி, ஒரு நிமிஷம். இத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நீங்க ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்கீங்க. ஹாரன் சத்தம், டென்ஷன், இதயம் வேகமா அடிச்சுக்குது, பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஒரு அமைதியான கடற்கரையில அலை சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க தோள்களெல்லாம் தளர்ந்து மூச்சு ரொம்ப ஆழமா போயிட்டு வருது. இந்த ரெண்டு இடத்துலயும் உங்க உடம்பு முற்றிலும் வேற மாதிரி உணருது. ஆனா ஏன்? அப்போ உண்மையில என்னதான் மாறுச்சு? உங்க உடம்பு அதே உடம்புதான். உங்க ஜீன்ஸ் எதுவும் மாறல. மாறினது உங்க மனசுல ஓடுன எண்ணங்கள் மட்டும்தான். ஒரு சின்ன எண்ணம் உங்க முழு உடம்போட நிலையுமே தலைகீழா மாத்தி போட முடியுங்கிறத கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுதான் நாம இன்னைக்கு இன்னும் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பொதுவா மனச தனியா உடம்பு தனியா பாக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா அது ரெண்டும் தனித்தனி இல்ல. அது பிரிக்கவே முடியாத ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரே ஒரு சிஸ்டம். நீங்க நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் வெறும் காத்துல பறந்து போற கற்பனைகள் கிடையாது. அது உங்க மூளையில உருவாகுற உண்மையான கரண்ட் மாதிரியும் கெமிக்கல்ஸ் மாதிரியும் வேலை செய்யற சிக்னல்ஸ். இந்த சிக்னல்கள் உங்க நரம்பு மண்டலம் வழியா பயணம் செஞ்சு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் நேரடி கட்டளைகளை அனுப்புது. அதனால ஒரு நெகட்டிவ் எண்ணங்கிறது வெறும் மூட் அவுட் அல்ல, அது உங்க உடம்புக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு உண்மையான பிசிக்கல் கமாண்ட். ஓகே, அப்போ ஒரு நெனப்பு எப்படி நிஜமாவே நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு உண்டாக்குது? அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ பார்க்கலாம் வாங்க. இது ஏதோ மேஜிக் இல்ல, இது பியோர் பயாலஜி. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயையோ, நான் சொதுப்பிருவேன், எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு ஒரு சின்ன நினைப்பு மனசுல ஓடும் பாருங்க. அந்த ஒரு சின்ன எண்ணம் தான் ஒரு பெரிய தொடர் விளைவுக்கான முதல் புள்ளி. அந்த எண்ணம் உங்க மூளையோட ஃபயர் அலாரம் சிஸ்டமான அமிக்டாலாவை ட்ரிகர் பண்ணுது. அது உடனே மூளையோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிற ஹைப்போதலாமஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்புது. அங்கிருந்து ஹெச்பிஏ ஆக்சிஸ்னு சொல்ற ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் செயின் ஆக்டிவேட் ஆகுது. இது உங்க அட்ரினல் சுரப்பிகளுக்கு ஆக்ஷனுக்கு ரெடியாகுன்னு ஒரு ஆர்டர் போடுது. இதோட விளைவா கார்டிசால்னு ஒரு பவர்ஃபுல்லான ஹார்மோன் உங்க ரத்தத்துல கலக்குது. இத நம்ம உடம்போட எமர்ஜென்சி மேனேஜர்னு சொல்லலாம். ஒரு ஆபத்து வரும்போது உயிர் வாழ தேவையில்லாத ஜீரணம், நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரியான விஷயங்களை அது தற்காலிகமா நிறுத்தி வைக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான சிக்கலே வருது. நம்ம உடம்புல இருக்கிற இந்த பல்லாயிரம் வருஷ பழமையான பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு நம்மள ஒரு சிங்கம் துரத்துறதுக்கும் ஒரு வேலைக்கான டெட்லைன் நெருங்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டுமே அதுக்கு உயிர்க்கே ஆபத்து தான். இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த கதையுமே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு சிங்கம் வரும்போது இந்த ரியாக்ஷன் நம்மள காப்பாத்தும். அது சரி. ஆனா நாள் முழுக்க ஒரு டெட்லைனை பத்தியோ பணப்பிரச்சனைய பத்தியோ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம தொடர்ந்து ஒரு ஹை அலர்ட் மோட்லயே வாழ்றோம். இதனால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதுன்னு பார்க்கலாம். நாள்பட்ட மன அழுத்தம் உங்க இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னும். உங்க உடம்போட முக்கியமான படைவீரர்கள் இருக்காங்கல்ல, அந்த டி செல்ஸ், அதாவது நோயை எதிர்த்து போராடுற செல்கள், அதெல்லாம் சோர்வாயிடும். இதனால தான் நீங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாம போவீங்க. சின்ன காயம் கூட ஆற ரொம்ப நாள் எடுக்கும். நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்க உடம்போட ஓய்வெடுத்து ஜீரணிக்கும் சிஸ்டம் மொத்தமா ஆஃப் ஆயிடும். ரத்தம் எல்லாம் உங்க வயித்துல இருந்து கை கால் தசைகளுக்கு போயிடும். இதனால சாப்பாடு சரியா ஜீரணமாகாது. இதுதான் அல்சர், நெஞ்செரிச்சல், அப்புறம் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது ஐபிஎஸ் மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம். உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு டென்ஷனான எண்ணமும் உங்க இதயத்துக்கு இன்னும் வேகமா அடி, இன்னும் வேகமா வேலை செய்யு ஒரு டைரக்ட் ஆர்டர் போடுது. இது பிளட் பிரஷரை அதிகமாக்கி உங்க இரத்த குழாய்களோட சுவத்துல சின்ன சின்ன சேதங்களை உண்டாக்குது. இது நாளடைவுல ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அபாயத்தை ரொம்பவே அதிகப்படுத்துது. அதிகமா சுரக்கிற கார்டிசால் உங்க மூளைக்கே விஷமா மாறுது. குறிப்பா உங்க ஞாபக சக்தியை சேமிச்சு வைக்கிற ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியை அது சுருங்க வைக்குது. இதனாலதான் டென்ஷனா இருக்கும்போது எதையும் சரியா யோசிக்க முடியாம ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, மன அமைதிக்கு தேவையான செரட்டோனின் கெமிக்கலை குறைச்சு பதட்டத்தையும் மனச்சோர்வையும் இது அதிகப்படுத்துது. சரி, நம்ம மனசு உடம்ப எவ்ளோ ஆழமா பாதிக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்கவே முடியாது. அதுதான் பிளேசிபோ நோசிபோ எஃபெக்ட்ஸ். உங்க நம்பிக்கை எப்படி உங்க உடம்பே மாற்றுதுன்னு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. பிளேசிபோனா என்னன்னா, ஒரு மருந்து வேலை செய்யும் நீங்க முழுசா நம்புனா அது வெறும் சக்கர மிட்டாயா இருந்தா கூட உங்க உடம்பு குணமாக ஆரம்பிக்கும். உங்க மூளையே அதுக்கு தேவையான வலி நிவாரணிகளை உருவாக்கும்.
சில சமயம் டூப்ளிகேட் சர்ஜரி பண்ணா கூட அது நெஜ சர்ஜரி மாதிரி வேலை செஞ்சிருக்கு. இதுக்கு அப்படியே உல்டாதான் நோசிவோ. ஒரு மாத்திரை சாப்பிட்டா குமட்டல் வரும் டாக்டர் சொன்னா அது வெறும் சக்கரை மாத்திரையா இருந்தா கூட உங்களுக்கு குமட்டல் வர ஆரம்பிக்கும். இப்போ இதையே நம்ம மனசுக்குள்ள நாம பேசிக்கிற விஷயத்துக்கு பொருத்தி பாருங்க. எனக்கு இந்த தலைவலியே வரவே வராது, அல்லது இதை சரி பண்ணவே முடியாதுன்னு நீங்க சொல்றது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அது ஒரு பவர்ஃபுல்லான நோசிபோ கமாண்ட். நீ குணமாக கூடாதுன்னு உங்க உடம்புக்கே நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறீங்க. இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ நல்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த மோசமான சுழற்சியை நாம கண்டிப்பா உடைக்க முடியும். நம்ம நரம்பு மண்டலத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம உடம்பையே சரி பண்றதுக்கு சில சிம்பிளான சயின்ஸ் அடிப்படையிலான டெக்னிக்ஸை இப்போ பார்க்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இதுதான் இருக்கிறதுலயே வேகமான வழி. உடலியல் பெருமூச்சு ரொம்ப சிம்பிள். மூக்கு வழியா 2 தடவை ஷார்ப்பா மூச்சை உள்ள இழுங்க, அப்புறம் வாய் வழியா ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. அவ்வளவுதான். இத 1-2 தடவை செஞ்சாலே போதும். அபாயம் நீங்கிடுச்சு, ரிலாக்ஸ் பண்ணனு உங்க மூளைக்கு நீங்க நேரடியா ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. அடுத்து நேம் இட் டு டேம் இட். அதாவது ஒரு உணர்ச்சிக்கு பேர் வச்சு அதை அடக்குறது. உங்களுக்கு திடீர்னு கோபமோ பதட்டமோ வந்தா அத மனசுக்குள்ளே சொல்லுங்க. ஓ, இது கோபம், இது பதட்டம். இப்படி சொன்ன உடனேயே நீங்க அந்த கோபமா இல்லாம அந்த கோபத்தை பாக்குற ஒரு ஆளா மாறிடுவீங்க. இது உங்க மூளையோட அலாரம் சிஸ்டத்தை உடனே ஆஃப் பண்ணிடும். உங்க மனசுல ஐயோ இது பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு ஒரு எண்ணம் வந்தா உடனே உங்களை நீங்களே கேளுங்க, இது 100% உண்மைதான்னு எனக்கு உறுதியா தெரியுமா? பெரும்பாலும் பதில் இல்லன்னு தான் இருக்கும். அடுத்த கேள்வி, இந்த எண்ணமே இல்லாம இருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? இந்த கேள்விகளே அந்த எண்ணத்தோட பவரை உடைச்சிடும். நம்ம மூளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்கள தான் முதல்ல பார்க்கும். இத மாத்துறதுக்கு தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயத்தை எழுதுங்க. அது ஒரு நல்ல டீ குடிச்சதா இருக்கலாம், இல்ல ஒரு நண்பர் சிரிச்சதா இருக்கலாம். இப்படி செய்ய செய்ய உங்க மூளை நல்ல விஷயங்களை தேட பழகிடும். அதனால உன்னை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க உடம்போட ஒரு அடிமை இல்ல. நீங்க தான் உங்க உடம்போட சிற்பி. உங்க எண்ணங்கள் தான் அதுக்கான ப்ளூ பிரிண்ட். உங்க நம்பிக்கைகள் தான் அதுக்கான செங்கல். உங்க உடம்புக்கு பயத்தையும் பதட்டத்தையும் அனுப்புறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா அமைதி, குணம், ஆரோக்கியத்துக்கான புதிய கட்டளைகளை அனுப்புங்க. நீங்க தான் உங்க ஆரோக்கியத்தோட சிற்பி. சொல்லுங்க, இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துக்காக என்ன புது ப்ளூ பிரிண்ட் நீங்க உருவாக்க போறீங்க?